40 நிமிஷம் பதிவு. இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க, 2 தடவை கேளுங்க. இதில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் மெய் சிலுக்கக்கூடிய ஒரு பதிவாக நிச்சயமாக இது அமையும். பர்டிகுலராக இந்த பதிவை மாமியார் மருமகள் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பதிவு. இந்த பாவத்தை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருக்கணும். இதை செஞ்சால் யாராலையும் உங்களை காப்பாற்றவே முடியாது. கடவுள் இயற்கையோடு தான் இருக்கார். செயற்கையான எந்த ஒரு விஷயத்தை நாம் செஞ்சாலும் அந்த இயற்கை தன்மையை நாம் நிச்சயமாக அடையவே முடியாது. என்ன பெரிய எதிர்காலம், எந்த காலத்திலையும் நீங்கள் துணிஞ்சு நிற்கலாம். அதற்கு உண்டான வழிகள் இந்த பதிவில் நிற்குது. சாயப்பாவை சந்தேகப்படுறவங்களோ இல்லை தெய்வம் இருக்குதா இல்லைன்னு சந்தேகப்படுறவங்களுக்கு தான் ஒரு நொடியில் ஏற்படக்கூடிய திருப்பம் கூட பேர் அதிர்ச்சியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பேரின்ப நிலையை அடையணும், ஆனந்த நிலையில் இருக்கணும், நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். இந்த பதிவு உங்களுக்கானது. இதை அலட்சியப்படுத்தாமல் முழுவதும் கேளுங்க. கண்டிப்பாக பெரிய விஷயங்கள் இந்த 48 நாட்களில் நம்ம சொன்ன மாதிரி அதில் நடப்பதற்கு உண்டான வழிகளும் இதில் அடங்கியிருக்குது. இது மிக 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 எல்லா மனுஷங்களுக்கும் முக்கியமான ஒரு பதிவு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, எப்படியெல்லாம் இருந்தால் சாயப்பாவோட அருள் கிடைக்கும், நம்ம வீட்டில் சந்தோஷம் பெருகும், எந்தெந்த விஷயங்கள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் சாயப்பா நல்ல வழியை காட்ட போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவு. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1000 துன்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த துன்பத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனாலும் இந்த துன்பங்கள் நமக்கு குறையவே மாட்டேங்குது. அப்போ கடவுளுக்கு பிடிக்காத விஷயத்தை நம்ம செய்கிறோமா அப்படின்ட்டு டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தா எஸ், 100% சாயப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்தை இங்கே நாம் செய்கிறோம். நம்ம எல்லாரும் அந்த விஷயத்தை நிச்சயமாக ஏதோ ஒரு வழியில் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை நிறுத்துவதற்கு உண்டான வழிகள், நீங்கள் எந்த தப்புகள் வேணாலும் செய்யலாம். ஆனால் நான் சொல்கிற விஷயத்தை நல்ல பொறுமையாக நிதானமாக கேளுங்க. உங்கள் மனசாட்சியின் படி நீங்கள் நல்லவர்களா? இந்த கேள்விக்கு பதில்களை நீங்களே சொல்லிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்லவே வேண்டாம். அப்போது என்ன பதில் கொடுக்குதோ அந்த பதில் தான் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பத்துக்கு காரணமாக நிச்சயமாக அமையுது. கடவுளுக்கு பிடிச்சமான விஷயத்தை நம்ம செய்கிறோமா? நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யலைனாலும் பரவாயில்ல, உபத்திரம் கொடுக்காம இருக்கீங்களா? நீங்கள் நல்லவர்கள் கூட சேரலைனாலும் பரவாயில்ல, கெட்டவர்கள் கூட சேர்ந்துருக்கீங்களா? நீங்கள் நல்லதை பேசலைனாலும் பரவாயில்ல, கெட்டதை பேசாமல் இருக்கீங்களா? இதுதான் முக்கியம் வாழ்க்கையில்.
இதுதான் அடிப்படை குணமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா. இங்கே பல பேருக்கு உதவிகள் செய்ய சொல்லலை. முதல்ல நாம் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்கிறதுல நாம் முதலாள நிற்கிறோமா? இதை 1க்கு 1000 தடவை இல்லை 1,00,000 தடவை கேளுங்க. ஒரு தடவை கேட்டால் பத்தாது, 10 தடவை கேளுங்க, 20 தடவை கேளுங்க. கேட்கும்போதே நாம் யாருக்கெல்லாம் துரோகம் செஞ்சோமோ அவங்க எல்லாம் மனசில் வந்தாங்கன்னா, சரி நம்ம துரோகம் செய்யாமலே நம்ம யாரையாவது வாழக்கூடாதுன்னு நினச்சி கங்கணம் கட்டிட்டு இருந்தனா கூட அதுவும் இந்த லிஸ்டில் தான் வந்து சேரும். வாழ்க்கை புனிதமானதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த புனிதமானதில் எந்த ஒரு விஷயம் சாக்கடை கலந்தாலும் அந்த புனிதம் கெட்டு போயிடும். 1 லிட்டர் பாலில் 1 சொட்டு சாக்கடை தண்ணி கலந்துச்சுன்னா நாம் அந்த பாலை யூஸ் பண்ணுவோமா இல்லை எடுத்து கொட்டுவோமா? அப்போது அந்த புனிதத்தன்மை எங்கே கெடுதுன்னா ஒரே 1 சொட்டில் கெடுது. அப்போ நம்ம சொல்கிறோம், நான் 1000 தப்பு அவன் செய்கிறான், நான் 1 தப்பு தானே செய்கிறேன். அவன் 1000 தப்பு செய்கிறான், நான் 1 தான் செய்கிறேன். யாரை வச்சு கம்பேர் பண்ணுறோன்னா, எவன் நம்மளை விட மோசமானவனாக இருக்கானோ அவனை வச்சு கம்பேர் பண்ணுறோம், நான் நல்லவன் அப்படின்னு. அப்போ நான் நல்லவனை யாரை வச்சு கம்பேர் பண்ணணும்னா, நம்மளுடைய சிறந்த மனிதர்கள் யார் இருக்காங்கன்னு உங்கள் அறிவுக்கு எட்டுதோ அவங்கள வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாதான் நீங்கள் நல்லவனா நல்லவன் இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமே உங்களுக்கு புரியும். நாம் மற்றவங்களோட பெஸ்ட்டுன்னு எங்கே காட்டுறோம் அப்படின்னா, ஒரு ஒர்ஸ்ட்டில் இருந்து ஒரு பெஸ்ட்டை தேடுறோம். அப்படி தேடக்கூடாது. ஒரு பெஸ்ட்டில் இருந்து ஒரு பெஸ்ட்டை தேடணும். ஒரு மோசமான இடத்துல கம்பேர் பண்ணி நாம் நல்லவன்னு பேர் எடுக்கிறது, அது நம்மளை நாம் ஏமாத்திக்கிற மாதிரி. அப்போ எங்கே இருந்து நம்ம சூஸ் பண்ணணும்? நல்ல இடத்துல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நம்ம குறைகள் என்ன அப்படின்றது தெரியும். பட் இது தெரியாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான துன்பத்தையும் உங்களால் அழிக்கவே முடியாது. எல்லாருக்குமே என்னது? துன்பத்தை அழிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் இருக்கு. மனுஷனாக பிறந்த அத்தனை மனுஷனுக்கும் இருக்குது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இருக்குது. யாருக்கு இல்லைன்னா 5 அறிவுக்கு இல்லை. ஏன்னா வாழுதுங்க சாவுதுங்க, அவ்வளோதான். ஆனால் மனுஷன்தான் சிந்திக்கிறான். எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்திக்கக்கூடிய திறன் மனுஷனுக்கு இருக்கு. ஆனால் அவன் சிந்திக்கக்கூடிய அத்தனையும் அவன் எங்கே இருந்து சிந்திக்கிறான்னா, ஒரு மோசமான இடத்துல இருந்தே தன்னை வச்சு சிந்திக்கிறான். தன்னை நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுன்ற அறிவு அவனுக்கு இல்லாமல் போகுது. அறிவு இல்லைன்னு கிடையாது. அந்த அறிவில் பெட்டராக இருக்கக்கூடிய அறிவை சொல்கிறேன். அறிவு இல்லைன்னா இங்கே உடனே தப்பாக நினச்சிக்க கூடாது. என்ன அறிவு இல்லாமல் சொல்கிறோமோ, நமக்கு தான் அறிவு தான் இருக்கேன்னு. நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்குது. எல்லாருக்கும் அறிவு இருக்குது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் எத்தனை அறிவு இருக்குது? 6 அறிவு இருக்குது. மனுஷனாக பிறந்த அத்தனை பேருக்கும் இருக்கக்கூடிய அறிவு 6. அந்த 6வது அறிவையும் எப்படி அவன் பயன்படுத்துகிறான்றதை பொறுத்து தான் அந்த அறிவுக்கு பலமா அந்த அறிவு பலகீனமாக இருக்குதா அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நல்ல விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த அறிவை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம். அந்த அறிவை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலைன்னா அந்த அறிவு
இருந்தும் உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். என்கிட்ட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் பொறுப்போடு தான் இருக்கிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. நான் ஒரே விஷயத்த சொன்னேன், நீங்கள் பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கீங்கன்னு. இத்தனைக்கும் அவங்களுடைய எந்த ஸ்டோரியையும் நான் கேட்கல, எதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லலை. ஆனால் அவங்க கேட்ட கேள்விக்கு சட்டுன்னு பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களை பேச விட்டேன். அப்போ சொன்னேன், நான் சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு. ஏன்னா பொறுப்பு இல்லாமல் நாம் இருக்கிறோன்ற இன்டென்ஷன் சாயப்பா கொடுத்தத அந்த நம்பிக்கையை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது ஒரு மனுஷனுக்கு தான் பொறுப்பு இல்லை அப்படின்னு ஏன் தெரியுதுன்னா, அந்த உண்மையை அவனுக்கு சாயப்பா புரிய வச்சிருக்காரு. இல்லைன்னா பொறுப்போடு இருக்கக்கூடிய மனுஷன் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணலான்னு ஆரோக்கியமான வழிகளை கேட்டிருப்பாங்க. அப்போ அவங்க அந்த பொறுப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நான் பொறுப்போடு தான் இருக்கேன்னா அந்த கேள்விக்கு உண்டான பதில் அங்கேயே இருக்குது, நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்கன்னு. அப்போ நான் சில விஷயத்த சொன்னேன், சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்குள்ள எதிர்கேள்விகள் வருதுன்னா அது நிச்சயமாக உங்களுக்காக சாயப்பாவால் எழுப்பப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ அவர் தான் இந்த கேள்விகளை உங்கள் முன்னாடி எழுப்புறாரு. நீ பொறுப்போடு தான் இருக்கிறியா, நீ பொறுப்பு இல்லாமல் இருக்க, அதுக்கு தான் இந்த கேள்வியை நான் முன்னாடி கேட்குறேன் அப்படின்னு. இன்னும் சில பேர் நம்ம பொறுப்போடு தான் இருக்கிறோம், அதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும். அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை மட்டும் வைப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் 100% உங்கள் ஃபோக்கஸ் இருக்கணும்னு. அப்போ உங்களுக்கு ஃபேவரான இடத்துல மட்டும் நீங்கள் சரின்னு சொல்கிறது தப்பு. அப்போ உங்களை வளர்த்துக்கவே முடியாது. இன்றைக்கி நீங்கள் உங்களை தட்டி கொடுக்கலாம், நாளைக்கு ஒருத்தன் தட்டி கேட்பதற்கு ஒருத்தன் வருவான். அப்போ நீங்கள் உங்களை இன்றைக்கி தட்டி கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு தட்டி கேட்குறவன் ஒருத்தன் வருவான். அப்போ இன்றைக்கி உங்களை வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் எவனும் தட்டி கேட்கவே மாட்டான். ஏன்னா அந்த கேப்பை நீங்கள் விடாமல் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு இடத்துல கூட நீங்கள் அந்த கேப்பை விடவே இல்லை. கேப்பை விட்டால் பிரச்சனை. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் இன்னமும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. லேர்ன் பண்ணதை ஒவ்வொன்றையும் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதில் இருந்து புதுசாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மனசு என்னைக்கு மெச்சூர்ட் ஆகுதுன்னா, என்னைக்கு ஒரு மனுஷன் கற்றுக்கிட்டே இருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான், அவனுடைய மனது தான் முதிர்ச்சி அடையும். கற்றுக்காதவனுக்கு முதிர்ச்சி இல்லை. கற்றுக்காதவனுக்கு புதுசாக ஒரு விஷயங்கள் வந்துடுச்சுன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் விழிப்பெதுங்க நிற்பாங்க. ஆனால் தினமும் கற்றுக்கிறவங்களோ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் டேக் இட் ஈஸியாக எடுப்பாங்க. பிரச்சனைகளை சுமூகமாக கடவுளோட அருளால் முடிப்பார்கள். உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எதுக்காக நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறோன்னா, நாம் இன்னமும் வாழவே ஆரம்பிக்கலை. எப்படி தெரியுமா நம்ம வாழணும்? என்னைக்கு கர்மாக்களுடைய ஆதிக்கம் குறையுதோ, என்னைக்கு நல்ல கர்மாக்களுடைய ஆதிக்கம் நமக்கு தொடருதோ, அதாவது மோசமான கர்மாக்கள் முடிஞ்சு ஆரோக்கியமான கர்மாக்கள், அதாவது புண்ணியம் செய்த அந்த பலன்கள் என்னைக்கு நாம் அதை அறுவடை செய்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வாழுறோம். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அத்தனை பேருக்கும் கர்மாக்கள் இன்னமும் முடிவடையவில்லை. அப்போனா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ நான் செய்யக்கூடிய பிரார்த்தனை, நான் 48 நாட்கள் தொடர்ந்து இருக்கேனே அதுக்கு என்ன பதில் அப்படின்னு. ஒரே பதில் தான்,
கடவுளோட அனுக்கிரகம் இருக்கிறதால தான் உங்களால் இந்த பிரச்சனைகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியுது. கடவுளோட அனுக்கிரகம் இல்லைன்னா இந்நேரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 100 மடங்கு அதிகரித்திருக்கும். 100 மடங்கு. இன்னைக்கு நாம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கோம். இன்னும் சில பேர் முக்காவாசி சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் சில பேர் அரைவாசி சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா கடவுளோட அனுக்கிரகம் இருக்கிறதால நம்மளுடைய தண்டனைகள் அதனுடைய பலத்தை குறைச்சி இங்கே நடக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 100 அடி தண்டனை, 10 நாளில் அதை முடிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு 100 அடி, 100 × 10 1000. ஆனால் 100 அடி 50வது அடியிலேயே நம்ம கீழே விழுந்துடுறோம். 60வது அடியில் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கோம். 70வது அடி இதை விட மோசமாக இருக்குது. மறுபடியும் தேர்ச்சி அடைஞ்சு மறுபடியும் 100 அடி அடுத்த நாள். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற கற்பனை, யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட முறையிடுறீங்க, கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு. கடவுள் சொல்படி நீங்கள் நடக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த 100 அடி கன்ஃபார்ம். ஆனால் அது 10 நாளில் இல்லை, 20 நாளாக மாறுது. ஒரு நாளைக்கு 50 அடி தான். அந்த 50 அடி வாங்குற அளவுக்கு உங்களுக்கு உடம்புல எனர்ஜி கிடைக்குது. அப்போ அந்த 50 அடி விழுந்த மாதிரியும் தெரியாது, விழாத மாதிரியும் தெரியாது. இதுதான். அப்போது கடவுளை நீங்கள் என்னைக்கு நம்பிக்கையோட வணங்குறீங்களோ, என்னைக்கு நல்ல மனிதர்களாக வாழணும்னு நினச்சி அதன்படி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ, அப்போது இது எல்லாமே பலமிழக்க செய்யப்படுகிறது கடவுளோட அருட்பார்வையால். அதாவது ஒரு தூரமாக நடக்கிறோன்னா ஏற்கனவே அந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏகப்பட்ட முள், கண்ணாடி தூள், ரத்தத்தை வர வைக்கிற மாதிரியான சின்ன சின்ன கற்கள். ஆனால் நீங்கள் நடந்து தான் ஆகணும். வெறுங்காலில் நடந்தால் எவ்வளோ கஷ்டம். பட் அந்த இடத்துக்கு நடக்கிற மாதிரி நல்ல பாதுகாப்பான ஷூ கொடுத்தா அது நீங்கள் எப்படி நடப்பீங்க? அப்போ வெறுங்காலில் நடக்கும்போது பார்த்து பார்த்து நடக்கணும். நீங்கள் என்ன தான் பார்த்து நடந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு கேப்பே இல்லாத அளவுக்கு அந்த இடம் ரொம்ப மோசமாக இருக்குது. கல், மண், கண்ணாடி தூள், முள், அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கே நீங்கள் நடக்கணும். அதே இடத்துல தான் நடக்கணும். இப்போ என்ன ஆகும்? வெறுங்காலில் நடந்தால் ரத்தம் வரும், அங்கே நிற்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது. அதே நீங்கள் நல்ல சேஃபான ஒரு ஷூ போட்டு போனால் 10 கிலோமீட்டர் நீங்கள் நடந்துடலாம். இதே கணக்கு தான் இங்கேயும். கடவுளை வணங்கி அற்ப கர்மாவை ஏற்றுக்கிறது காலில் ஒரு ஷூ போட்டு நடக்கிற மாதிரி. கடவுளை வணங்காமல் கர்மாவை பற்றி தெரியாமல் பாவத்தின் மேலே பாவத்தை செய்கிறது, காலில் செருப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லாத பகுதியில் நடக்கிற மாதிரி. அப்போ என்ன பிரச்சனைகள் வருன்றதை நீங்கள் ஜஸ்ட்டு கொஞ்சம் இமேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் கடவுளால் அத்தனை விஷயங்களையும் அவரால் தான் இங்கே நடக்குது அப்படின்னு. நாம் சொல்கிறோம் என் கர்மா ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு. சாயப்பாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் என் கர்மா மோசமாக இருக்குது, அதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது அப்படின்னு. அப்படி கிடையாது. அன்பே சாயில பல பேருக்கு பிரச்சனைகள் அப்படியே தானே இருக்குது. ஆனால் என் மனசில் நம்பிக்கை மட்டும் இருக்குது, அதுதான் எனக்கு புரியாத புதிராக இருக்குதுன்னு சொன்னவங்க நிறைய பேர். இன்னும் பல பேர் சொன்னது பிரச்சனைகள் தீருது, பணம் அதிகரிக்குதுன்னு சொன்னவங்களும் நிறைய பேர். அப்போ பிரச்சனைகள் தீர்றதால பலம் அதிகரிக்குது, இதை
பரவாயில்ல, இது எல்லா சைட்லையுமே இது பெருசாலாம் ஒன்றும் யோசிக்க வேண்டியதே இல்லை. ஆனால் பிரச்சனைகள் இருக்கும்போதே எனக்கு பலம் அதிகரிக்குதுன்னு சொன்னவங்க ஏராளம். அதுதான் சாயப்பா கொடுக்குற ஒரு அற்புத சக்தி. இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் சாயப்பா மேலே சந்தேகம் அப்படின்றது வரவே வராது. கடவுள் மேலே சந்தேகம் வராத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அதை நீங்கள் எதிர்கொள்வதற்கு அத்தனை துணிவும் தைரியமும் இருக்கும். ஆனால் கடவுள் என்னை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கதான் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பின்பக்கமாக போயிடுவீங்க. ஸோ ஒரு எதிர்த்து நிற்கணும்னா முன்பக்கமாக வரணும். பின்பக்கமாக போகிறது என்ன ஆகுறது? ஸோ வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். ஸோ இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும். கடவுள் மேலே சந்தேகம் யாருக்காவது இருக்குதா? நீங்கள் ஓப்பனாக மெசேஜ் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. எனக்கு என்னோடய பிரச்சனைகளெல்லாம் பார்த்து நான் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கூட சாயப்பா மேலே வச்சுருக்கக்கூடிய சந்தேகம்தான். ஸோ எனக்கு ஒரே விஷயம், அன்பே சாயில எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கணும். ஸோ நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். என்னோட லைஃப்பில் அடிப்பட்டு மிதிப்பட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் பிரச்சனைகள் தீரல, சுற்றியும் எல்லா பக்கமும் என்ன துரத்துறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை பிறந்தது. அந்த இடத்துல நம்பிக்கை பிறந்த உடனே தான் என் வாழ்க்கையிலையும் நம்பிக்கை அப்படின்னு கடவுள் மேலே அதிகரிச்சது. அப்போது நம்ம மனசில் எப்பப்பெல்லாம் சந்தேகங்கள் வருதோ அப்போல்லாம் நீங்கள் அன்பே சாயில எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னாலும் சரி, இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு ஆடியோ அனுப்புனாலும் சரி, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அப்பாவை யாரும் சந்தேகப்படக்கூடாது. யார்? நம்ம சாயப்பாவை யாரும் கொஞ்சம் கூட சந்தேகப்படவே கூடாது. உங்கள் குழந்தைங்க உங்கள் மேலே சந்தேகப்பட்டாங்கன்னா உங்கள் மனசு ஃபீல் பண்ணுமா, ஃபீல் பண்ணாதா? அப்போ உங்கள் குழந்தைங்க உங்களை சந்தேகப்படும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு அழுத்தம் இருக்கும் மனசில். அதே போல தான் சாயப்பாவுக்கும் நீங்கள் அவரை சந்தேகப்படும் போது கவலைகள் அதிகரிக்கும். யாருக்கு? அவருக்கு. இஸ் நாட் அ காட், இஸ் நாட் அ குரு, இஸ் அவர் ஃபாதர். ஒரு கடவுளோ குருவோ கிடையாது. என்னைக்கு சாயப்பா நம்ம வீட்டில் உக்காந்துருக்காரு அப்படின்னு அவரோட ஃபோட்டோவை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அதுதான் உங்கள் நம்பிக்கையின் பிறப்பிடமாக அமையும். அதை விட்டுட்டு அவருக்கு வடமாலை சாத்துறது அது இது பண்ணுங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் தெய்வத்துக்கு அவர் தெய்வத்தின்ற வரிசையில் வைக்காம அவர் முதல்ல நம்ம அப்பாவோட ஸ்தானமோ இல்லை அம்மாவோட ஸ்தானமோ, இந்த 2 ஸ்தானத்தில் ஏதோ ஒரு ஸ்தானத்தை அவருக்கு நீங்கள் கொடுங்க. ஏதோ ஒரு ஸ்தானம் அது உண்மையாக கொடுக்கணும். அந்த மாதிரி தான் உள்ள மனசில் நுழையிறவங்களுக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன். உங்களுக்கு இயல்பாகவே சாய் அப்பான்னு வருதா இல்லை பாபான்னு வருதான்னு பாருங்க. ஸோ அப்பான்னு வருது, நாம் நெருங்கிட்டோன்னு அர்த்தம். பாபா அப்படின்னு வரும்போது அந்த நெருக்கம் கொஞ்சம் குறையுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சொல்லலாம், என்ன இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அப்பான்னு கூப்பிட்டதால நீங்கள் நெருங்கிட்டீங்க, நாங்கள் பாபான்னு கூப்பிட்டதால நான் நெருங்கலையான்னு. என் மேலே தாராளமாக கோவப்படுங்க. என்னை திட்டணுமா? தாராளமாக திட்டுங்க. ஆனால்
அப்பான்னு சொல்லி கூப்பிட்றவங்களோட மனசில் ஒரு பெரிய நம்பிக்கை நிச்சயமாக ஏற்பட்டு இருக்குதுன்றது உண்மை. நான் கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள். சாயப்பாவை அப்பான்னு கூப்பிடும்போது இங்கே இருக்கக்கூடியவர்களோட மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றத நீங்கள் எல்லாரும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியும். அதுக்காக சாய்பாபான்னு கூப்பிட்றவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரல. நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். யாரையுமே இது வரைக்கும் நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணதில்லை. எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை எடுத்து சொல்லுவேனே தவிர இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் எங்கேயும் எப்பையும் எதற்காகவும் சொல்லவே மாட்டேன். ஆனால் என்னைக்கு உங்களுக்கு மனசில் அவர் அப்பான்னு ஒரு வருதோ, இப்போ இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட, இப்போ இருக்கக்கூடிய நெருக்கத்தை விட 100 மடங்கு நெருக்கமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். இப்பையும் நீங்கள் நம்பிக்கை வச்சிருக்கலாம், இப்பையும் நீங்கள் சாய்பாபான்னு சொல்கிறதால நெருக்கமாக தான் இருக்கலாம், ஓகேவா? ஆனால் இதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும் தானே. அந்த ஸ்டேஜில் உங்களை அறியாமலே நீங்கள் அப்பான்னு கூப்பிடும்போது யாராவது பாபான்னு சொல்லி கூப்பிட்டா வித்தியாசமாக நீங்கள் அவங்கள பார்ப்பீங்க. நான் அவங்கள பார்க்குறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் எல்லாரையும் நான் பார்க்குறேன், எல்லாருடைய இதையும் நான் கேட்குறேன். ஒரு நாளைக்கு 1000 2000 மெசேஜஸ் எனக்கு வருது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் மெசேஜஸ் கிளியர் பண்ணும்போது அதில் 2200 2300 2400 வரைக்கும் தாங்குது. அதனால தான் சில பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ணவே முடியல. அப்போது அதில் பாதி பேர் அப்பா சொல்லி கூப்பிட்றாங்க, பாதி பேர் பாபா. பாபா சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் உடனே என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. அந்த புரிதல் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நான் இன்றைக்கி பேசுனதை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்ப்பீங்க. அதே போல் உங்களையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. பாபான்னு கூப்பிட்றதால நல்லா தான் இருக்குது, எனக்கு இதில் தான் நம்பிக்கைன்னா ஓகே, வெல் அண்ட் குட். ஆனால் அவர் உங்கள் மனசில் பூந்து அப்பான்னு சொல்லி கூப்பிட வச்சுருவார். இது ஓப்பன் சேலஞ்ச். நான் இங்கே சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக உங்கள் மனநிலை 100% மாறும். நான் ஏன் 1 வருஷம் 2 வருஷம் சொல்கிறேன்னா, சில பேர் நம்பிக்கை அவநம்பிக்கையாக போயிட்டு சாயப்பாவே வணங்காமல் போயிடுவாங்க. அவங்களுக்கு பாபான்னு கூப்பிட மாட்டாங்க, சாயின்னு கூப்பிட மாட்டாங்க, அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க. அடுத்த கடவுளை தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ தொடர்ந்து நிற்கிறவங்க, அவரோட அன்பை பெற்றவர்கள், அடுத்த ஸ்டேஜுக்கு உண்டான கட்டங்கள் தான் அந்த சாயப்பான்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நான் உங்களை சார்பாகவும் பேசுகிறேன், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் எதை செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் அப்பான்னு கூப்பிட்ட உடனே வீட்டில் ₹1,00,000 கோடி ரூபாய் வந்துடாது, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கே கிடைக்கும். அப்போ நம்பிக்கை பெருகும். அப்போ தன்னோட குழந்தைங்களுடைய எதிர்காலம் சாயப்பாவுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போது அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சாயப்பா சொல்லக்கூடிய சில விஷயங்களை அவரோட குழந்தையாக இருக்கக்கூடிய நமக்கு புரியலை. ரெண்டாவது, அவர் மேலே சந்தேகம் வருதுன்னா அவர் மிகுந்த கவலை கொள்கிறார், மன வருத்தமும் அவர் அடைகிறார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? உணர்வு பூர்வமான ஃபீலிங்ஸ். எல்லா தெய்வமும் தான் குழந்தைங்க மேலே உயிராக இருக்காங்க. ஜீசஸ் வணங்குறவங்களா இருக்கட்டும், அல்லாவை வணங்குறவங்களா இருக்கட்டும், எந்த தெய்வமும் கடுமையான தண்டனையை தான் குழந்தைகளுக்கு கொடுக்க விரும்பலை. ஆனால் அதே போல் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் தெய்வங்கள். நியாயத்துக்கு கட்டுப்பட்டவனாக தான் இருக்கணும் எல்லா மனுஷனும். அப்போ மனுஷனை என்னப்பா நியாயமே இல்லாமல் நடந்துக்கிறேன்னு இன்னொரு மனுஷனை கேட்கும்போது படைத்த தெய்வம். ஏன்னா
நானும் குழந்தை தான், நீங்களும் குழந்தை தான். நல்லவனும் குழந்தை தான் கடவுளுக்கு, கெட்டவனும் குழந்தை தான். அவரை வணங்குறவனும் குழந்தை தான், அவரை வணங்காமல் இருக்கிறவனும் அவருக்கு குழந்தை தான். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் அப்பா அம்மாவுக்கு 2 பசங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் அன்பாக அக்கறையாக பாசமாக உண்மையாக இருக்கான். இன்னொரு பையன் அப்படின்னா வீட்டுக்கு அடங்காதவன், மகா அயோக்கிய. அதுக்காக பெற்றவங்களுக்கு அந்த அயோக்கியனாக இருக்கக்கூடிய குழந்தை மேலே அன்பு, பாசம், கருணை, இரக்கம் இது எல்லாம் இல்லாமலா இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். அதே போல தான் கடவுளுக்கும். அப்போது அந்த கெட்டவன் ஏதோ ஒரு டைமில் திருந்தாமல் இந்த மண்ணுக்கு போகவே மாட்டான். கண்டிப்பாக கடைசி நேரத்தில் அவனோட வாழ்க்கையில் அவன் நினச்சி பார்த்து 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 நாம் எந்த அளவுக்கு பாவம் செஞ்ச மனுஷனாக இருக்கமேன்னு வெம்பியே போவான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது. ஸோ கடைசி நேரத்தில் எல்லா மனுஷங்களும் திருந்துறாங்க. ஏன்னா அதனுடைய வலி அது மாதிரி, அந்த வலி அப்பேற்பட்டது. அதை தான் நான் சொல்கிறேன், அன்பே சாயில கடைசி காலத்தில் நம்ம போராடணுமா, இல்லை கடைசி காலம் இப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம வாழ்க்கையை மாற்றணுமா? கமெண்ட் பண்ணுறீங்களா? நிறைய பேர், ஆண்களும் சரி பெண்களும் சரி, எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடிய விதம், தம்பி நான் எவ்வளோ பாவம் பண்ணேன் அப்படின்னு இப்போ அனுபவிக்கும் போது தான் எனக்கு தெரியுது. என்னுடைய மருமகளை நான் வீண் பழி சுமத்தினேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் இருந்தேன். அதுக்கப்புறமா என்னை என் சொந்த பந்தங்கள் என் பையன்கிட்ட பேசி என்னை புரிய வச்சு இது பண்ணாங்க. இப்போ என் பையன் நல்லா பார்த்துக்கிறான். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இது பெரிய பாக்கியம். அதான் சொல்கிறேன், இங்கே எத்தனையோ பேருக்கு மருமகள் இருப்பாங்க. உங்கள் மருமகள் உங்களை மதிக்கலை அப்படின்றதுக்காக அவங்கள தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறது மிக 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 ஒரு பெரிய தவறு. நீங்கள் எவ்வளோ தண்டனை கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கும் நீங்கள் அந்த தண்டனையை ஏற்றுக்க வேண்டிய நிலை உங்களுக்கு வரும். அதே போல தான் இங்கே இருக்கிற மருமகளுக்கும் சொல்கிறேன், அன்பே சாயில் இருக்கக்கூடிய மாமியாருக்கும் சொல்லுறேன், அன்பே சாயில் இருக்கக்கூடிய மருமகளுக்கும் சொல்கிறேன், உங்கள் மாமியாரை எதற்கும் பயன்படாதவர்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் நினச்சி ஒதுக்குனீங்கன்னா உங்களோட குழந்தை நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு முடிவை உங்ககிட்ட கேட்காமலே அவங்க தெளிவாக இருக்காங்க. நீங்கள் உங்கள் மாமியாருக்கு என்னென்ன துரோகம் செய்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கும் ஒரு வழியில் நடந்தே தீரும். பாவத்தை செய்யும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். இதை நீ தாங்குவியா? தாங்குனா செய், தாங்க மாட்டேன்னா நினச்சி கூட பார்க்காத. நீ திரும்ப திரும்ப நீ நினைக்க தான் ஒரு நாள் அது செயலாக மாறுது. ஒரு மனுஷன் உடனேலாம் தப்பு பண்ணலை, அவன் பல நாளாக அதை நினைக்கிறான். ஒரு நாள் அது நடக்குது. ஒரே நாளில் எவனும் திருடன் ஆகிறது இல்லை, ஒரே நாளில் யாரும் கெட்டவனா ஆகிறதும் இல்லை. அவன் பல நாளாக அதை நினைக்கிறான். அவனை மாதிரி ஆனால் நல்லா இருக்கும், இவனை மாதிரி ஆனால் நல்லா இருக்கும். இதை நினச்சி அவன் ஒரு நாள் அவன் யாரை எதை பற்றி நினச்சானோ அவன் அதுவாகவே மாறிடுறான். அப்போது ஆரம்பத்திலேயே இந்த மோசமான எண்ணங்கள் உள்ளே வந்துச்சுன்னா அதை வேரோடு அழிக்கணும். வளர விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேர் இருக்க அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும்.
ஒரு ஸ்டேஜில் நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோன்னா அது காடு மாதிரி வளர்ந்துடும். அப்போ எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியாது. அப்போ ஆரம்பமே நம்ம சிறப்பான பாதையில் தான் பயணம் செய்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும். அப்போ நம்மளோட பயணம் ஒரு மோசமான இடத்துக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்துருச்சுன்னா அதை நிறுத்துறதை தாண்டி வேற எந்த புத்திசாலித்தனமும் உலகத்திலேயே கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம், இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பாவம் செய்வதை கூட ஒரு நாகரிகமாக நினைக்கிறாங்க. அது என்னன்றதை நான் சொல்லட்டுமா? தண்ணி அடிக்கிறது. ஒரு ஆம்பளைக்கு தண்ணி அடிக்க தெரியலன்னா அவன் ஆம்பளையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சமுதாயம் கெட்டு குட்டிச்சவரா போயிருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதே போல பெண்களுக்கு மேக்கப் போட தெரியாதா? மேக்கப் போடாதல நீ எல்லாம் ஒரு பெண்ணே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குது. ஏன்னா இதை நிறைய பேர் என்கிட்ட பர்சனலாக சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் நான் இது வரைக்கும் நான் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் இங்கே இருக்கிறது ஒரு சிட்டியில் காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் என்னோட வில்லேஜில். ஆனால் இன்றைக்கி நான் காலேஜில் ஜாயின் பண்ணால் என்னை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, உனக்கெல்லாம் மேக்கப்பே போட தெரியல, நீ எல்லாம் வந்து ஊருக்குள்ளே இந்த சிட்டிக்குள்ளே வாழ்கிறதே வேஸ்ட்டு, நீ எல்லாம் படிக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. எதுக்கு? பெண்களுக்கு மேக்கப் போட தெரியலன்னா பெண்களே இல்லையா, ஆண்களுக்கு குடிக்கலைன்னா ஆண்களே இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இப்படி தான் இந்த ஊர், இந்த விஜய் சொன்ன மாதிரி ஒசுப்பேத்துறவங்கிட்ட உம்மொன்னும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு போனால் நம்ம உடம்பும் மனசும் என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கும், தெளிவாக இருக்கும். நல்லா தான் அவர் சொல்லிட்டு போனார் அந்த ஸ்டேஜில். அதனால் இதெல்லாம் மாய வலையில் சிக்குவதற்கு உண்டான வழிகள். இப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ வேண்டாப்பா, கொஞ்சம் தண்ணி அடித்தாதான் நம்மளை வந்து, இல்லாட்டி நம்ம பின்னாடி வேறு மாதிரி கேவலமாக நம்மளை பேசுவாங்கன்னு சொல்லி இது மூலமாக கெட்டு போகிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் இல்லை இந்த மேக்கப்லாம் போட்டால் தான் நல்லது, மேக்கப் போடலன்னா அப்படின்னு உடம்புல 1000 கெமிக்கலை ஃபேஸில் தடவிக்கிட்டு 40-45 வயசு ஆயிடுச்சுன்னா மூஞ்சில் சுருங்க ஆரம்பிக்குது, ஸ்கின்னு சுருங்குது, ஃபுல்லாக சுருங்குது. நான் ஹெவி கெமிக்கல்ஸ் ஃபேஸில் எந்த விதமான மேக்கப்பையும் நீங்கள் போடாமல் இருந்து பாருங்கள், சுருக்கன்றது பெருசாக இருக்காது. ஆனால் வயோதிகம் காரணமாக எல்லா மனுஷனுக்கும் தோல் சுருக்கம் வரும். ஆனால் ஃபுல் மேக்கப்பில் இருக்கிறவங்க தன்னுடைய ஸ்கின்னுடைய டோனை தாண்டி ஆர்டிஃபிஷியலாக ஃபேஸில் பூசிக்கிறவங்க சில பேர் பார்த்திங்கன்னா, ஃபேஸ் எப்பயுமே ஃபுல்லாக மேக்கப்பில், காலையில் ஃபுல்லாக ஒரு மேக்கப், நைட்டுக்கு வந்து ஃபுல்லாக, அடுத்த நாள் வந்து ஸ்கின் வந்து நல்லா இதாக இருக்கணும் அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக ஒரு மேக்கப். இது மாதிரி நைட்டு அது தூங்கும்போது தோலுக்கு வந்து அதான் நல்லது. ஒன்றுமே இல்லை, வெறும் பச்சை தண்ணியில் சோப்பு இல்லாமல் கழுவி பாருங்களேன், அதுவே உங்களுக்கு அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியலாக வர்றது எல்லாமே டேஞ்சரஸ். நேச்சுரலாக இருக்கிறது தான் கடவுள் கொடுத்த வரும். நம்ம உடம்பை எல்லாத்தையும் கெடுத்துட்டோம். சென்னையில் இருக்கிறவங்க சன்ஸ்க்ரீன் லோஷன் தடவிக்கிறாங்க. ஸோ அந்த சன்னை நம்ம ஸ்கின்னுக்கு கொண்டே வந்துடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஒருவேளை சன் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு அது தடவிக்கிறது தப்பு இல்லை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி இருக்கும், அதுக்கு டாக்டரோட அட்வைஸ் பிரகாரம் பண்ணுறது ஆனால் என்னோடய கலர் குறையுது, நான் கருப்பாயிட்டேன் அப்படின்னு நினச்சி தடவுறீங்களே, அது எவ்வளோவுக்கு எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுமா? இது எல்லாத்தையும் யோசித்து பாருங்கள். இதெல்லாம் பின்விளைவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். அதனால் இதெல்லாம் யோசித்து பார்த்து நீங்கள் முடிவெடுங்க. என்றைக்குமே நேச்சுரல் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஏன்னா கடவுள் இயற்கைத்தன்மையோடு தான் இருக்கார், செயற்கைத்தன்மையாக இல்லை. அவர் செயற்கையாக தேடாமல் இயற்கையில் தான் நம்ம தேடுறோம்.
அப்போ நாமளும் இயற்கையோட வாழ பழகணும். அப்படி பழகுனாதான் நம்ம எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் ஒரு பேரின்பத்தையும் ஒரு ஆனந்த நிலையையும் ஒரு நிம்மதியையும் நாம் அடைய முடியுன்றத மனசில் ஆழமாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு இடம். அதை நாம் குறுகிய மனசை கொண்டு அதை அடைக்கிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.